இன்றைய காலத்தில் நம்முடைய மக்களை காக்கும் மனிதர்கள் அனைவருமே விரோதிகளாக இருந்தாலும் சரி, துரோகிகளாக இருந்தாலும் சரி, பொதுநலம் என்று போன பிறகு அவர்களை தூக்கி பேசுவதோ, அவர்களுடைய கோபத்தை நோக்கி பேசுவதோ, அவர்களுடைய குறைகளை கூறி பேசுவதோ, இவைகள் அனைத்தையும் தெரிந்தும் தெரியாமல் இருந்தாலும் கூட அதை அனைவனைத்து பேசுவது தான் மனித குணம், மனிதனுடைய இயல்பு, மனித சக்தி. இவைகள் அனைத்துக்குமே அன்பு என்ற பொருள் எப்போவுமே நம்மளுக்கு விளையாடி கொண்டு இருக்கும்போது அந்த விரோதிகள் கூட நம்ம பக்கத்தில் சாய்ந்துவார். அந்த காலகட்டத்தில் இன்றைக்கு அரசியலில் மக்களை காப்பாற்ற வந்துவிட்டு மக்கள் போட்ட ஓட்டை வாங்கி கொண்டு தன்னுடைய கம்பீரத்துக்கும் தன்னுடைய ஒரு கொள்கையே இல்லாத ஒரு செயலுக்கும் இந்த மக்கள் ஒருவருக்கு ஒருவர் கோபத்தை ஏற்படுத்தி கொடுத்து நான் நீ என்று பெரியவன் சிறியவர் என்று தயக்கம் காட்டி எதிரியாகவே வைத்து கொண்டிருக்கிறார்கள். எதிரியை நண்பனாக்கும் ஒரு விதத்தை யார் கற்றுக்கொண்டால் அது நன்மையாக இருக்கும். நான் உங்கள் நண்பன், உங்களில் ஒருவன். நாம் எல்லாருமே மனிதர்கள். எப்போவுமே கோபத்தால் எதையுமே கிடைக்கப் போவதில்லை. அப்படி இருக்கையில் நாம் மக்களை காப்பாற்ற வேண்டியவர், மக்களை அரவணைக்க வேண்டியவர், மக்கள் சேவையில் இருக்கும் பொதுநல தேவைகளுக்கு அவங்களுக்கு எப்போவுமே கோபம் இல்லை என்ற ஒரு சொல்லும், எதிரியும் நாம் நட்பாக கொள்ளும் ஒரு சொல்லும் பயன்படுத்தும் போது எல்லாருமே அமைதியாகி அன்பாகி விடுவார்கள். இன்று போய் நாளை வரையில் நான் உங்கள் நண்பன். நன்றி, வணக்கம். நடாது எவ்வளோதுக்கோ போயிடுச்சு.